அப்புறம் என்ன டீச்சர், வேலையெல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கா? ஆமா. என்ன ஆமா, செமையா போகுதுன்னு சொல்லுங்க. டீச்சர் நீங்க கொஞ்சம் லேசா இளைச்சிருக்கீங்களே. இல்ல, நான் ஒன்னும் இளைக்கல. இல்ல நீங்க இளைச்சிருக்கீங்க. பால், முட்டை, பேரிச்சம்பழம் இந்த மாதிரி ஹெல்த் ஃபுட்டா சாப்பிடணும். அதெல்லாம் சாப்பிட வேண்டிய வயசு தானே உங்களுக்கு இப்போ. யார பாக்குறீங்க? சரி அதெல்லாம் இருக்கட்டும். என்ன பார்த்து சொல்லுங்க, எனக்கு என்ன வயசு இருக்குன்னு சொல்லுங்க. நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன், சொல்லுங்க. எனக்கு வயசு கண்டுபிடிக்க தெரியாது. ஒரு குத்து மதிப்பா? ஒரு 50-55. இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன். நான் உங்களை வீட்ல வந்து பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்க நினைச்சீங்க, அதுக்குள்ள நான் வந்துட்டேன். அதுதான் நான். பிரெட்டும் பிஸ்கெட்டும் தீந்து போச்சு. அப்பவும் நீங்க இளைச்ச மாதிரி ஒண்ணும் தெரியலையே. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா டீச்சரை கேட்கலாம்ல, அதுக்கு ஏன் அனுமதி வேணுமா? மார்க்கெட்ல அந்த கால் இல்லாத பையனுக்கு நான் தானே கடை வச்சு கொடுத்தேன். ஏதாவது வேணும்னா அங்கிருந்து வாங்க வேண்டியது தானே. என்ன அட, இவ்வளவு நாள் நீங்க எங்க போயிருந்தீங்க டீச்சர்? ஹேமா டீச்சருக்கு குழந்தைங்களை பார்த்துட்டு அப்புறம் சாப்பாடும் வேண்டாம், தூக்கமும் வேண்டாம். டீச்சர் கொஞ்சம் இளைச்ச மாதிரி தெரியுதே. நான் ஒன்னும் இளைக்கல. சரி விடுங்க, நான் இழைச்சிட்டேனா? அவங்க காமெடி பண்றாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். என்கிட்ட கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பொருள் வாங்க சொன்னாங்க. யாருன்னு ஞாபகம் இல்ல. ஒருவேளை நீங்களா? நான் ஒன்னும் சொல்லல. அப்படி இல்லனா நீங்களா? நான் கிடையாது. வேற யாரா இருக்கும்? அது நான் தான். அப்படியா? அப்ப வாங்க. ஆமா, பிரெட். இந்த ரொட்டி பிஸ்கட் எல்லாம் அங்க போய் கேளுங்க. இவங்க கேக்குறத கொடுத்து அனுப்புங்க. நீங்க வாங்க. என்னங்க நீங்க பார்க்க போறாங்க? அடுத்த தடவை எங்க போலான்னு நீ ஏன் முடிவு பண்ணி சொல்லு. சரி கிளம்பிட்டாங்க. சுதந்திர தின கொண்டாட்டங்கள் இங்க ஆரம்பிக்க போகுது. பிரைட்மேன்ஸ் கிளப்போட முதுகெலும்பான நம்ம முதலாளி அவர்கள் இப்போ உங்க முன்னாடி வந்து நிக்கிறாரு. விளையாட்டு போட்டிகள்ல இந்த ஊர் மக்கள் சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்காம இந்த ஊர் மக்கள் எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை நல்லபடியா நடத்தி தரணும்னு கேட்டுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பா நடத்தி தந்த நம்ம முதலாளிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ராஜேந்திரா, நம்ம ஆம்பளைக்கு வேற இடத்துல போட்டு வைக்கலாம். நீ போ. இவரை பத்தி தெரியாது. போட்டி போட்டி போட்டி. இங்க இருக்கிறவங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த தேவையில்லை. ஒரு சின்ன ஸ்பூன்ல ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தோட 6 பெண்கள் காத்துக்கிட்டு நிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருங்க. ரெடி 1 2 3. போட்டி ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொருத்தரும் அவங்களோட திறமையை காட்டுறாங்க. யாரு ஜெயிக்க போறாங்கன்னு பார்க்கலாம். மிஸ்ஸஸ் மேனன் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. இப்ப ஜெயிச்சது நம்ம டீச்சர் தான். டீச்சர் ஜெயிச்சிட்டாங்க. தோத்து போனவங்க கவலைப்பட தேவையில்லை. இன்னும் நிறைய போட்டிகள் இருக்கு. 1 2 3. இது கங்காரு கிடையாது, இது சாக்கு போட்டி. வாங்க முன்னாடி வாங்க. நம்ம முதலாளி அவர்களும் ரொமான்ஸ் குமாரும் தாடி மிதிச்சு முன்னாடி போயிட்டு இருக்காங்க. விடாதீங்க. அப்படிதான். போட்டி ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. நம்ம முதலாளி தான் ஜெயிக்க போறாரு. கொடுத்துட்டாரு. இப்ப ஜெயிச்சது நம்ம ரொமான்ஸ் குமார் தான். தோத்தாலும் கம்பீரமா நிக்கிற நம்ம முதலாளியை பத்தி சொல்ல தேவையில்லை. ஜெயிச்சிருக்க ரொமான்ஸ் குமாருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஏன் பண்றீங்க? அண்ணனுக்கு ஒரு லெமன் ஜூஸ் கொடுங்கப்பா. பாவம் தோத்துட்டாருல. அடுத்த போட்டி மல்யுத்த போட்டி. மல்யுத்த போட்டி ஆரம்பிச்சிருச்சு. இந்த போட்டி கண்ணை கட்டிக்கிட்டு ஆடுற மல்யுத்த போட்டி. ஒருத்தர் பார்க்க முடியல. இந்த போட்டி நீ தள்ளியா அந்த பாரு. போடு. அவனை பிடிக்க சொன்ன என்ன பிடிக்கிற? எல்லாரும் பாருங்க, கண்ணு மூடாம இருக்கிற போட்டி, இமய மூடாம இருக்கிற போட்டி. போட்டியாளர்கள் நம்ம முதலாளி அவர்கள், மிஸ்ஸஸ் மேனன் அவர்கள், ரொமான்ஸ் குமார், ஒன்றக்கால் நாராயணன் அவர்கள்.
ஊனமுற்ற நாராயணன், என்ன இந்த கண்ணை மூடாம இருக்கிற போட்டி. மக்களே, இந்த போட்டி எதுக்காக நான் உங்ககிட்ட கேக்குறேன். தெரியும்? ஏன் உனக்கு தெரியாதா? தெரியும்னா சொல்லி தொலையாயா? சரி, இப்ப இங்க நடக்க போற போட்டி என்னன்னா, கண்ணை மூடாம இமைய மூடாம இருக்கிறவங்களுக்கு ஒரு கண்ணாடி பரிசா வழங்கப்படும். ரெடி 1 2 3 இதோ போட்டி ஆரம்பிச்சிருச்சு. நம்ம முதலாளி அவர்கள் கண்ணை மூடாம பார்த்துக்கிட்டே இருக்காரு, காந்த கண்ணை. அப்புறம் நம்மளோட மிஸ்ஸஸ் மேனன் அழகான கண்ணை அவங்க திறந்து வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்து நம்ம ரொமான்ஸ் குமார், அவர் தன்னோட காதல் மிகுந்த கண்ணால எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அடுத்து நாராயணனோட கண்ணு அசையாம இருக்கு அப்படியே. அடுத்து மிஸ்ஸஸ் மேனனோட கண்ணு அசையாம அப்படியே இருக்கு. எப்படியும் இந்த போட்டியில ஜெயிச்சே ஆகணும்ன்ற பெரியல அவங்க கண்ணை மூடாம பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பாருங்க எவ்வளவு வெறியோட இருக்காங்கன்னு. அவங்க கண்ணை பார்த்தாலே தெரியுது. ஐயோ, இப்ப அவங்க சிரிச்சுட்டாங்க. ஆஹா அவுட் ஆயிட்டாங்க. மிஸ்ஸஸ் மேனன் அவுட் ஆயிட்டாங்க. வெளியில உட்காருங்க. பாருங்க மிஸ்ஸஸ் மேனன், நீங்க அவுட் ஆயிட்டீங்க, வெளியில உட்காருங்க. மிக சிறப்பான போட்டியில பிரைட்மேன்ஸ் கிளப்போட முதுகெலும்பான நம்ம முதலாளி அவர்கள் முன்னேறிட்டு இருக்காரு. அவரோட புருவா செஞ்சாலும் அவர் கண்ணு அசையாம இருக்கு. போட்டியில ஜெயிக்கணும்ன்ற வெறியோட இருக்காரு அவரு. அங்க பாருங்க, தன்னோட வசீகர கண்ணால பார்த்துக்கிட்டே ரொமான்ஸ் குமார் முன்னேறிட்டு இருக்காரு. அவங்க பக்கத்திலே நாராயணன் அவர்களும் இந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்காக ரொம்ப நேரமா போராடிட்டு இருக்காரு. போட்டி ரொம்ப அற்புதமா நடந்துட்டு இருக்கு. நம்ம முதலாளி அவர் கண்ணை பாருங்க. ஐயோ, அழமாட்டாரு. அவர் அழமாட்டாரு. அந்த டென்ஷன்ல அவர் அழுகிற மாதிரி தெரியும், ஆனா அவர் அழமாட்டாரு. டென்ஷன்ல இருக்கும்போது கண்ணுல தண்ணி வருதுன்றது அவரோட சுபாவங்கள்ல ஒண்ணு. அழுக மாட்டாரு. சும்மா கண்ணுல தண்ணி தான் வருது. நீங்க அழுகிறீங்களா தோத்து போயிருவீங்க, தெரியும்ல? அப்படி சொல்லுங்க. இல்லைன்னா தோத்து போயிருவீங்க, தெரியும்ல? சொல்லுங்க முதலாளி, சொல்லுங்க. அவர் தோத்து போகல. தள்ளி போட அந்த பக்கம். அவர் தைரியமா தோல்வியை ஒத்துக்கிட்டாரு. அங்க பாருங்க நாராயணனும் ரொமான்ஸ் குமாரும் போட்டியில ரொம்ப தீவிரமா இருக்காங்க. அங்க பாருங்க நாராயணன, அவருக்கு கால்ல குறை இருந்தாலும் கண்ணுல எந்த குறையும் இல்ல. நம்மளோட ரொமான்ஸ் குமார், அவரோட கண்ணை பாருங்க, அவர் ரொம்ப தீவிரமா இருக்காரு. ஐயோ, தோல்வி அடைஞ்சிட்டாரு. அவர் அவுட் ஆயிட்டாரு. இந்த போட்டியில அவுட் ஆயிட்டாரு. அவர் தோத்ததுனால இப்ப வெளியே போக போறாரு. நம்ம ரொமான்ஸ் குமார் தோத்ததுனால வெளியேறிட்டாரு. அடுத்ததா நம்ம நாராயணன், அவரோட கண்ணை பாருங்க. அவர் தான் இப்ப வரைக்கும் முதல் இடத்துல இருக்காரு. அவர் கண்ணை அசைக்காம ஒரே இடத்துல பார்த்துட்டு இருக்காரு. அப்படி என்ன பார்த்துட்டு இருக்காரு? இந்த போட்டியை நம்ம ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். நம்ம முதலாளி வந்திருக்காரு. நம்ம முதலாளி அவர் கண்ணு முன்னாடி கையை அசைச்சும் அவரால பார்க்க முடியல. இப்ப அவர் ஒரே இடத்துல தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் கண்ணை மூடாமலே இருக்காரு. நாராயணன் ஜெயிச்சிட்டாரு. முதல் பரிசு கொடுக்கணும்னு முதலாளி கிட்ட கேட்டுக்கிறேன். அடடா, கனவா? కూల్ డ్రింక్స్ అన్నమాట. కూలింగ్ అయినా కూల్ డ్రింక్స్ అంజురాదమ్మ. కూల్ డ్రింక్స్ అన్నమాట. కూల్ డ్రింక్స్ இந்தாங்க, சந்தோஷமா வாங்கிக்கோங்க. இது என்னது? திறந்து பாருங்க. குமாரு, அது ஃப்ரிட்ஜா இருக்கும் பாரு. யோ, ஃப்ரிட்ஜ்னா அலமாரி மாதிரி ஒரு பெரிய பொருள். இது எலிப்பெட்டி மாதிரி இருக்கு. ஒருவேளை எலிக்குண்டா இருக்கலாம். அப்படியா? எல்லாரும் இங்கேயே ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்கட்டும், நமக்கு என்ன? இருந்தாலும் எதுக்கு இவ்வளவு பொறாம இல்ல, இந்த நோய்க்கு வேற பேர் இருக்கு. ஆன் பண்ணி பாருங்க. திறப்பு விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் கிளம்புவேன்.
இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கினது. மாசம் மாசம் பணம் ஒழுங்கா தரல, நான் இந்த கடையை ஜப்தி பண்ணிட்டு போயிடுவேன். என் சம்பளத்துல தான் பிடிப்பாங்க. பிடிக்கட்டும். நீங்க வசதியானவங்க தானே. நான் பணம் எதுவும் தர மாட்டேன். இனிமே இதுக்கு வேலை கிடையாது குமாரு. எனக்கு வேண்டாம், நீங்களே சாப்பிட்டுக்கோங்க. அது முடியாது. திறப்பு விழாவை நீங்களே பண்ணுங்க. இந்தாங்க. இல்ல அவங்கெல்லாம் யாரு பார்த்தாலும் பிரச்சனை இல்லைன்னு நீங்க தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க. இந்தாங்க. நீ சிரிச்சேன்னா எனக்கு செம்ம கடுப்பாகுது. ஓட்டப்பல்ல வச்சுக்கிட்டு. இத பாரு குமாரு, சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணிக்க. அப்பதான் அடுத்தவனை பார்த்து நீ வயிறு எறிய மாட்ட. ரொம்ப தான் ஓவரா போற. நீ உருப்புறதுக்கு வழி இல்லப்பா. இப்படியே வர போற பொண்ணுங்களை பார்த்துக்கிட்டே ஏங்கி சாவ வேண்டியதுதான்.